வாக்காளர்களுக்கு வணக்கம். தேமுதிக இன்னும் நல்ல ரெகனைஸ்டு, நல்ல ஒரு எல்லாருக்கும் மக்களுக்கும் தமிழ்நாடு முழுவதும் அறிஞ்ச பார்ட்டிஸில் முடிவு அறிவிக்காமல் இருக்கிற ஒரே கட்சி தேமுதிக தான். டிசம்பர் 7 அவங்களுடைய மாநாட்டிலேயே முடிவு அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. ஆனால் அங்கே முடிவு எடுத்துட்டோம். ஆனால் உடனே ஏன் சொல்லணும், பொறுமையாக சொல்லாமல அப்படின்னு இப்போ வரைக்கும் காலம் தாழ்த்திக்கிட்டே வராங்க. இதோட அர்த்தம் என்னன்னா, இன்னும் தொகுதி பங்கீடு எவ்வளோ தொகுதின்னு முடிவு பண்ணல. ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி சூடுபட்டிருக்காங்க. ஏடிஎம்கே கூட டக்குன்னு பேசி கையெழுத்து போட்டாங்க எம்பி தரேன்னு. ஆனால் என்ன டேட்டில் தரல, என்ன இயரில் தரேன்னு நாங்கள் சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்ததுனால இந்த டைம் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு சீட்லேருந்து தொகுதியிலேருந்து எல்லாத்தையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் அறிவிக்கணுங்கிற மாதிரி இருப்பாங்க போல தோணுது. இப்போ தேமுதிக முன்னிலையில் இருக்கிற சாய்ஸஸ் என்னென்ன? ஃபர்ஸ்ட் அவங்க ஏற்கனவே இருந்த ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி, அவங்க இருந்த கூட்டணி அப்படியே ஒன்றா இருக்குது. அந்த கூட்டணிக்குள்ளே அவங்க திரும்ப போகலாம். அந்த கூட்டணிக்கு திரும்ப போகும்போது அவங்களுக்கு பெருசாக நெருடல் இருக்காது. ஏற்கனவே இருந்த கூட்டணி தான். ஆனால் எத்தனை தொகுதிகள் ஒதுக்குவாங்க அப்படின்னு தெரிய வரல நமக்கு. அந்த காரணத்துக்காக அவங்க இருக்கிறாங்களா இல்லை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரெண்டாவது ஆப்ஷன் அவங்களுக்கு டிஎம்கே கூட்டணி. அவங்க இப்போ பேசுகிற பேச்சுன்னு இதெல்லாம் பார்க்கும்போது டிஎம்கே கூட்டணி போக விரும்புகிறாங்க போல தெரியுது. ஏன்னா ஏடிஎம்கே கூட்டணியில் ஏடிஎம்கே பிஜேபி அப்படின்னு அந்த கூட்டணியில் 2-3 முறை இருந்துட்டாங்க. 2011ஆம் ஆண்டில் அவங்க வச்ச கூட்டணியில் அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. திரும்பி விஜயகாந்த் அவர்கள் கேப்டன் எதிர்கட்சி தலைவராக உட்காந்தாரு. அதுக்கப்புறமா அந்த கூட்டணியிலேருந்து அவங்களுக்கு எந்த சக்ஸஸுமே கிடைக்கல. அதனால அவங்க டிஎம்கே கூட்டணிக்கு போகலாமா, அங்கே போனால் நமக்கு சக்ஸஸ் கிடைக்குமா, அவங்கள நம்பி இருக்கிற சில பேர் எம்எல்ஏவாக மாற்ற முடியுமா, ஒரு எம்பி சீட் வாங்க முடியுமா அப்படிங்கிற கால்குலேஷன் பார்க்குறாங்க. அது ஒரு பாசிட்டிவான நோட்டுனா, அவங்க ஏடிஎம்கே கூட்டணிக்கு டிஎம்கே கூட்டணிக்குள்ளே போனாங்கன்னா இப்போ இதுவரை அவங்க யாரும் திட்டாத ஆட்களான ஏடிஎம்கேவை கூட கட்சி ஆரம்பித்த புதுசில் திட்டிருக்காரு. ஆனால் இப்போ அவங்க யார் கூடலாம் கூட இருந்தாங்களோ ஏடிஎம்கே கூட்டணி ப்ளஸ் பிஜேபியை திட்டணும், அமமுகவை திட்டணும், இவங்க இவர்களால நண்பர்களாக இருந்தவங்களை இந்த எதிரணிக்கு போகும்போது திட்ட வேண்டிய நிலைமை வரும். அது அவங்க எப்படி சமாளிக்கிறாங்கிறத பார்ப்போம். அவங்க ஏடிஎம்கே கூட்டணியில் போனால் உறுதியாக அவங்க ஒரு 7-8 சீட் வாங்கினா கூட நீங்கள் யார் டிஎம்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாலும் சரி, ஏடிஎம்கே வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாலும் சரி, குறைஞ்சபட்சம் ஒரு 4 எம்எல்ஏ 5 எம்எல்ஏ தேமுதிகவிலேருந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. திமுக அதிமுக 2 அணிலையும் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத அவங்க மேலே குற்றச்சாட்டாக சொல்கிறாங்க. நம்ம அதை குற்றச்சாட்டெல்லாம் சொல்ல முடியாது. டிஎம்கே ஏடிஎம்கே இவங்களும் தானே தேமுதிக கூட பேசிட்டு இருக்காங்க. இப்போ திமுக அணி இல்லை நீங்கள் ஏடிஎம் கூட பேசிட்டு இருக்கீங்க அதனால நான் உங்ககிட்ட பேச மாட்டேனோ, அல்லது ஏடிஎம்கே அணி நீங்கள் திமுக கிட்டையும் பேசிட்டு எங்ககிட்ட பேசுறீங்க அதனால உங்ககிட்ட பேச மாட்டேன்னு அவங்க சொல்லல. அவங்களுக்கு அது ஓகேங்கும் போது இவங்களும் 2 பக்கமும் பேசிட்டு இருக்கிறதுல பெரிய தவறு ஒன்றும் சொல்ல முடியாது. இங்கே 3ஆவதா ஒரு ஆப்ஷனும் தேமுதிகவுக்கு இருக்கு. அது டிவிகே கூட போற ஆப்ஷன். அதுவும் கொஞ்சம் இயல்பாக தான் இருக்கும். அண்ணன் தம்பி ஒன்றா இணைஞ்சிருக்கோம், அண்ணன் கட்சியும் தம்பி கட்சியும் ஒன்றா இணைஞ்சிருச்சின்னு பேசுறதுக்கு நல்லா இருக்கும். கட்சி கீழ் மட்டத்தில் எந்த அளவுக்கு இணைவாங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாங்கள் இங்கேவும் யங்ஸ்டர்ஸாக இருந்து இப்போ அப்படியே ஒரு 40s 50s இருக்கிறவங்க தான் இருக்கிறாங்க. பையன் கட்சியில் இருக்கும்போது அப்பா கட்சியில் இருந்தால் அந்த ஃபேமிலி அப்படியே அந்த கூட்டணிக்கு மாறி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.